ஒரு தைராய்டு பேஷண்ட்டாக நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 இயர்ஸாகவே எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் அதை விட்டுட்டேன். ரொம்ப நாளாகவே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக திரும்பவும் மெடிசின்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதனாலேயே எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹேர் ஃபால்மே ஆகும். இப்போ இதெல்லாம் ரொம்ப காமன் தான். நிறைய பேருக்கு தைராய்டு இருக்குது. இப்போ நான் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அது எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. ஆனால் நான் மெடிசின்ஸில் தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெண்பூசணி ஜூஸ் கூட கொஞ்சமாக பட்டை பவுடர் ஆட் பண்ணி குடிச்சிருந்தேன். பர்சனலாக எனக்கு பிடிக்கல. நான் இனி இதை ட்ரை பண்ண மாட்டேன். ஆனால் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. எப்பவும் போல் என்னோட சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைலான இந்த கொண்டையை தூக்கி போட்டுட்டு நான் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு நான் அதுதான் சாப்பிட போகிறேன். ரொம்ப நாளாச்சுன்னா ஒரு 1 மந்த் ஆச்சுன்னு சொல்லலாம். அது கூடவே நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பும் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டதுனாலயான்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.